ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 9 வந்து இன்னும் வந்து முடிஞ்சிருக்கு. நேற்று வந்து டைட்டில் வின்னரை திவ்யா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு கூச்சல், சண்டை, சச்சரவு நல்லாவே இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சீசன் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு வெறுப்புக்கே வந்து போயிட்டாங்க சொல்லலாம். அப்படி தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து முடிச்சது. அதுக்கப்புறம் சொன்ன போனால் ஒரு பார்வதி கமருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் காதலிக்க ஆரம்பித்தாங்க. மைக்கை கழட்டி வந்து வச்சு இதனால் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசினாங்க. ஆனால் ரெட் கார்டு வந்து கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து சாண்ட்ரா பிடிச்சி கார்லேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. இதனால் 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. சீரியல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கமருதனை எடுத்துட்டாங்க. அப்புறம் காணாமல் ஒருத்தன் ஜெயிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பணப்பட்டி எடுத்துகிட்டு அவர் வெளியேறிட்டார். 18 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு வெளியேறிட்டார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் எல்லாம் போக 12.5 லட்சம் வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரி, அதுக்கப்புறம் யார் தான் ஜெயிக்க போகிறாரு? திவ்யா தான் ஃபஸ்ட்டு ஜெயிப்பாங்க. திவ்யா காணாமல் இவங்க 2 பேருக்குள்ளே தான் பெரிய போட்டியே வந்து இருந்துச்சு. எல்லாமே முடிஞ்சு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் இடம் காலியான போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரில் யார் வந்தாங்க அப்படின்னா திவ்யா, சபரி, அரோரா, விக்ரம் வந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக வெளியேற்றல. கடைசியாக 4வது அரோராவை வெளியேற்றிட்டாங்க. 3வதாக வந்து விக்ரமை வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஷூட்டிங் வந்து முடிஞ்சு போச்சு. அதை இன்றைக்கி தான் நமக்கு கிளியர்ஸ் பண்ணுவாங்க. அதில் திவ்யா வந்து ஒரு வழியாக திவ்யா வந்துட்டாங்க. திவ்யா வந்து டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மருமகளாக நடித்து அசத்தி இருந்திருக்காங்க. இப்போ வந்து அண்ணா அப்படிங்கிற சீரியலில் சன் டிவிலையும் வந்து நடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுலேருந்து பாதிலேருந்து விலகி தான் பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காங்க. சன் டிவியில் நிறைய சீரியலில் ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரே ஒரு சீரியல் நடித்து ஓகோன்னு ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து இதன் மூலமாக 100 நாளைக்கு உள்ள தொகையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு 20 லட்சம் ரூபா, அதுக்கப்புறம் 50 லட்ச ரூபா, உங்களுக்கு வந்து டைட்டில் வின்னருக்கு 70 லட்சம் எல்லாமே கழிச்சது போக அவங்களுக்கு 55 லட்சம் 60 லட்சம் வந்து கையில் வரும். இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்து உள்ளே வந்தவங்க தான் இவங்க அர்ச்சனாவை தான் ஜெயித்தாங்க. அதே மாதிரி 2வதாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வைல்டு கார்டு மூலமாக வந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2வதாக வந்திருக்காங்க. 2வது போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.